بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله المعظم. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أتموا الحج والعمرة لله. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله دعاهم فجابوه فسألوه فأعطاهم أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னும் இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்கள், சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளில் தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள்: இதா அராத அல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு நலவுகளை நாடுகிறான் சொன்னால் அவனை அல்லாஹ் பயன்படுத்துவான் என்பதாக சொல்கிறார். சஹாபாக்கள் கேட்டார்கள்: கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அந்த அடியானை எவ்வாறு பயன்படுத்துவான் என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல்லாஹ் அந்த அடியானை எவ்வாறு பயன்படுத்துவான் என்று சொன்னால், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹ் கப்லல் மௌத். அவருடைய மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் அவருக்கு நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை, தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், இன்று எங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை, தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்று நாம் இந்த அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று, இந்த உம்ராவுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவருடைய பைத்துல்லாவை சென்றடைவது, அந்த பைத்துல்லாவை பார்ப்பது, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். வாழ்க்கையில் அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் தான் அந்த காபத்துல்லாவை கண்களால் காணுவது. அந்த காபாவை பார்ப்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள்: நாம் இன்று உம்ராவுக்காக வேண்டி செல்ல தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அல் உம்மார் வல் ஹஜ்ஜாஜ் வஃதுல்லாஹ். இந்த உம்ரா செய்யக்கூடியவர்கள், உம்ரா முடித்தவர்கள், ஹஜ்ஜை முடித்தவர்கள் அல்லாஹ்வுடைய வஃதுகள், அல்லாஹ்வுடைய கூட்டத்தார் என்பார்கள். தஆஹும் ஃபஅஜாபூஹு. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனைகள் கேட்டால் அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். வஸஅலூஹு வஅதாஹும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஏதாவது ஒன்றை கேட்பார்களாக இருந்தால் அதனை அல்லாஹ் கொடுப்பான் என்பார் சொல்வான். இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம் இது சாதாரண பாக்கியம் கிடையாது. நாங்கள் சாதாரணவர்கள் கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த உம்ரா செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறான். நாம் அல்லாஹ்வுடைய வஃதுகளாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய குழுக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூது குழுக்கள் தான் நாம். எனவே இது வாழ்க்கையில் கிடைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். அது மாத்திரம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுடைய விடயத்தை சொன்னார்கள்: அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா.
ஒரு உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ரா செல்வது அதற்கு இடைப்பட்ட காலத்தில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக அமைகிறது. பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு விடுவான் என்பார் சொல்லி காட்டினார்கள். பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சு விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலான அன்பான சாய்மார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்ரா செய்வது, ஹஜ் செய்வது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஏழ்மையை அல்லாஹ் தஆலா போக்கி விடுவான் என்று சொன்னார். இனி நாம் சிரமத்தோடு சிலர்கள் பல வருடங்கள் சேமித்த அந்த சல்லிகளை நாம் இன்று எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோம். இந்த சல்லிகளுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ஒரு பாக்கியம் தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா ஃபைனஹுமா யன்ஃபியான் ஃபக்ர வல். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பின்தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள். அந்த இரண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மையை நீக்கிவிடும், பாவத்தையும் போக்கிவிடும் என்று சொல்லி காட்டினார். அப்ப ஏழ்மையை நீக்கக்கூடியது, பாவத்தையும் போக்கக்கூடியது. உதாரணம் சொன்னார்கள், கமா யன்ஃபில் கீரு சபஸல் ஹதீஸ் வதஹபி வல் ஃபித்தா. எவ்வாறு தங்கம், வெள்ளி, இரும்பில் இருக்கக்கூடிய அந்த துருக்களை நீக்குவதை போலதான் அல்லாஹ் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மையை நீக்கி விடுவான். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மையை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நாம் செல்வத்தை கொண்டு செலவழிக்க போகிறோம். இந்த செல்வத்தை அல்லாஹ் ஒரு காலம் வீணாக்கம், இந்த செல்வத்திலே அல்லாஹ் தஆலா வறட்சியை ஏற்படுத்திக் கொண்டு இருப்பார். அல்லாஹ் தஆலா இந்த செல்வத்திலே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வார். நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாக்களையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல மடங்காக அல்லாஹ் எங்களுக்கு இரட்டிப்பாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். இதை நாம் எத்தனை லட்சம் ரூபாய்களை நாம் செலவழிக்கிறோமோ அத்தனை ரூபாய்களையும் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை செய்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மை அல்லாஹ் போக்கி விடுவார் என்பார். இன்று நாம் கஷ்டங்களோடு சிரமங்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? எம்முடைய அந்த கண்கள் அந்த கஅபாவை பார்க்கக்கூடிய சமயம், எம்முடைய அந்த கால்கள் அந்த கஅபாவை சுற்றக்கூடிய சமயம், எம்முடைய அந்த பாதங்களால் சஃபா மர்வாவுக்கு இடையிலே நாம் தொங்கோட்டம் போடக்கூடிய சமயம் அல்லாஹ் எங்களுடைய ஏழ்மைகளை போக்கி விடுவார். ஹஜ்ஜுடைய கடமைகளை விட உம்ராவுடைய கடமை மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. உம்ராவுக்குரிய கடமைகள் அது 4 கடமைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நியத்தை வைக்கிறோம், இஹ்ராத்தை அணிந்து நியத்தை வைக்கிறோம். அடுத்ததாக நாம் அந்த கஅபாவை தவாஃப் செய்வோம். அந்த சஈ, அந்த சஃபா மர்வாக்களிலே நாம் தொங்கோட்டம் ஓடுவோம். அதற்கு அடுத்ததாக தலையில் இருக்கக்கூடிய முடிகளை ஒன்று சிரைப்போம் அல்லது கட்டறிப்போம். இவைகள் தான் இந்த உம்ராவுக்குரிய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜை போல் பல இடங்களில் தரிப்பதல்ல, ஆனால் இதனுடைய இபாதத்தை அல்லாஹ் இலகுவாக்கி வைத்திருக்கிறார். இந்த இபாதத்துகளை நாம் செய்வதனூடாக வாழ்க்கையிலே அல்லாஹ் பல வகையான விடைகளை ஏற்படுத்தி தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி அவர்கள் அந்த உம்ராவுடைய பயணத்தில் வைத்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆயிஷா இன்னலகி மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸபிக வ நஃபகதிக. ஆயிஷா, நீங்க எவ்வளவு இந்த உம்ராவுடைய பயணத்துல நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ, சிரமத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களோ, இந்த உம்ராவுடைய பயணத்துல எவ்வளவு நீங்க செலவழிக்கிறீங்களோ அந்த செலவீனம் சிரமத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று சொல்றாங்க. நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வத்துக்கும் அல்லாஹ் கூலி வைத்திருக்கிறார். நாம் அங்கு செல்கிறோம்,
நாம் சிரமங்களை நாம் அனுபவிக்கிறோமா, அந்த சிரமத்துக்கும் அல்லாஹ் கூலிகளை வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத்தை சொல்லி காட்டினார்கள், இன்னமா அஜ்ருக ஃபீ உம்ரத்திக அலா கத்ரி நஃபகத்திக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவு நீங்கள் அதில் செலவு செய்கிறீர்களோ அந்த செலவீனத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய கூலிகளை இரட்டிப்பாக்குகிறான் என்பார் சொல்கிறார். இன்று நாம் நம்முடைய செல்வங்களை நாம் செலவழித்து செல்கிறோம். ஒவ்வொரு ரூபாய்க்கு பகரமாகவும் அல்லாஹ் எங்களுக்கு அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாம் அங்கு செல்கிறோம், சூடாக இருக்கும் அல்லது குளிராக இருக்கலாம். அந்த சூட்டினுடைய வெப்பத்தை நாம் உணர்கிறோம், அந்த சூட்டிலே பல சிரமத்தை அனுபவிக்கிறோமா, அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலிகள் இருக்கிறது. அல்லது அதிகமான குளிர்மையை நாம் உணர்கிறோமா, அந்த குளிருக்கும் அந்த சிரமத்துக்கும் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலிகள் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி நாம் வருகிறோம், வந்து தொழுகிறோமா, அதற்கும் நன்மைகள் இருக்கிறது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இது சாதாரண ஒரு பயணம் அல்ல, வாழ்க்கையினுடைய நாம் என்ன வேண்டும் இறுதி பயணம் என்றால் நம்முடைய பயணம் இது இறுதியான ஒரு பயணம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்கிறோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அமலுடைய சமயத்தில் சொன்னார்கள், இந்த அமல் ஒரு வாழ்க்கையினுடைய கடைசியாக எண்ணிக்கொள்ளும் என்பார் சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜுடைய அந்த உபன்யாசத்தை சொன்னவரே என்றார், லஅல்லி லஅல்காக்கும் பஅத ஆமிக்கும் ஹாதா. நான் அடுத்த வருடம் உங்களை சந்திப்பேன் என்பது எனக்கு தெரியாது, சந்திக்காமல் இருக்கக்கூடும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு வந்தார்கள். உலகத்திலே அதற்கு பின்னால் 2.5 மாதம் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நபி அவர்கள் வாழ்க்கையிலே 4 உம்ராக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த உம்ராவுடைய கடமைகளை தான் நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இன்று செல்ல இருக்கிறோம். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, முதலாவது எங்களுடைய எண்ணங்களை நாம் சீராக்கிக் கொள்கிறோம். நாம் என்ன நோக்கத்துக்காக வேண்டி இந்த பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம், இந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம், என்னுடைய எண்ணங்களை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நான் உம்ரா செய்து விட்டேன், அல்லது என்னை ஒரு ஹாஜி அல்லது இவர் உம்ரா செய்து முடித்து விட்டவர் என்பதால் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்வது கிடையாது. என்னுடைய எண்ணம் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செல்ல வேண்டும். ஒரு ஆணிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற எண்ணத்தோடு மாத்திரம் நாம் செல்வோம். குடும்பத்திலே அவர் சென்றிருக்கிறார், நானும் செல்ல வேண்டும். அல்லது அவர்கள் இந்த வருடம் ஹஜ்ஜி சென்றிருக்கிறார்கள், நாம் உம்ராவுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்தவர்களாக, எம்முடைய எண்ணங்களை நாம் சீராக்கியவர்களாக, அல்லாஹ்வுக்கென்றே இந்த அமலை நான் செய்ய போகிறேன், அந்த கண்களால் இந்த காபாவை காணாமல் உலகத்தை விட்டு என்னுடைய உயிர் செல்லக்கூடாது, அதனால் இந்த காபாவை பார்க்க போகிறேன், இந்த காபாவை கண்களால் பார்ப்பதும் ஒரு இபாதத் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பயணங்களை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆகையினால் முதலாவது கட்டம் என்னுடைய எண்ணங்களை சீராக்கும். நம்முடைய நீயத்தை எவ்வாறு இருக்குமோ அதற்கேற்றவாறு அல்லாஹ் இந்த காரியங்களை இலகுவாக்கி தந்தார். எனவே நீயத்தை நாம் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உம்ரா இது அல்லாஹ்வுக்காக வேண்டி, என்னுடைய கபூலியத்துக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த உம்ராவுடைய பயணத்தை மேற்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களுடைய அமல்கள் நீயத்தை கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார். நீயத்துல் முஃமின் முஅல்லகத்துன் பில் அர்ஷ். ஒரு முஃமினுடைய நீயத் அல்லாஹ்வுடைய அர்ஷோடு அது கொள்ளிவிக்கப்படுகிறது என்று சொன்னார். இன்னமா யஷ்ரு நாஸ் பின்னியாத்தின். நாளை கியாமத்திலே நாளையிலே ஒவ்வொரு மனிதர்கள் எழுப்பாட்டப்படுவது அவருடைய எண்ணங்களை கொண்டு என்று சொன்னார். எனவே இந்த எண்ணங்கள்
சீராக ஆக்கிக் கொள்வோம். நாம் எண்ணங்களை சீராக்கி இந்த பயணத்திலே நாம் வெளியாகலாம். இப்போது நாம் இந்த பயணத்தை மேற்கொள்வோம். நாம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய இந்த பயணத்தை மேற்கொள்வோம். நாம் அந்த காபாவை பார்ப்போம். அந்த காபத்துல்லாவை நாம் பார்க்கக்கூடிய சமயம் எங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய வரும். எங்களுடைய அழுகைகள் வெளியாகும். எங்களுடைய உள்ளம் முருக வேண்டும். அது ஒரு கருத்த ஒரு கட்டிடமாக ஒரு வடிவத்திலே அமைக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அந்த கருத்தை பார்க்கக்கூடிய சமயம் எங்களுடைய உள்ளங்கள் வெண்மையாகும், எங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாகும். அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த காபாவை பார்க்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் எந்த கண்களுடைய காபாவை பார்த்ததோ இதற்கு பின்னால் அந்த கண்கள் பாவங்களை செய்வதை விட்டு அதனை பாதுகாத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், யா அல்லாஹ், நான் காபாவை பார்த்து விட்டேன், யா அல்லாஹ், எனக்கு நீ இந்த மண்ணிலே நான் ஷஹீதாவதற்கு, இந்த மண்ணிலே நான் என்னுடைய ரூஹ் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ்னு அல்லாஹ்விடத்திலே. அதனால் தான் இந்த உலகத்தை விட்டு நாம் போகக்கூடிய இறுதி பயணம் என்பதாக உள்ளத்தை நாம் நியத்து இருக்கிறோம். நாம் இந்த பயணம் செல்வதற்கு முன்னதாகவே நாம் நம்முடைய உறவுகளுடைய முறைகளை நாம் சீராக்கிக் கொள்வோம். நாம் பயணம் செல்வதற்கு முன்னாலே நம்முடைய உறவுகளுடைய தொடர்புகளை நாம் சீராக்கிக் கொள்வோம். நம்முடைய உறவுகளிடம் சென்று நாம் நம்முடைய உறவுகளை சீராக்கிவிட்டு நாம் செல்லலாம். நாம் எங்களுடைய உறவுகளிலே துண்டிக்கப்பட்ட உறவுகளில் இருக்கும் அந்த உறவு முறைகளை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நாமவே சென்று அவர்களிடத்திலே நான் இவ்வாறு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறேன், ஏதாவது தவறுகள் தப்புகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளை எடுத்துக்கொண்டு என்னுடைய பயணம் செல்வர நிறைவேறுவதற்கு, என்னுடைய அமல் கபூலியத்தை அடைவதற்கு நீங்கள் எல்லோரும் ஆசைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய பிரார்த்தனைகளோடு நாம் வெளியே அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்திக்கிறோம் என்ற அந்த விடயத்தை அவர்கள் சொல்லணும். எனவே அன்பான சகோதரர்களே, என்னுடைய உறவு முறைகளை நாம் சீராக்கிக் கொண்டு நாம் செல்கிறோம். அடுத்ததுதான் நாம் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சமயம் எங்களுக்கு ஒரு இடத்திலே வைத்து சொல்வார்கள், நீங்கள் யஹராத்திலே நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எலம்லம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைத்து சொல்வார்கள், நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நவைத்துல் உம்ரத வ அஹ்ரம்து பிஹா லில்லாஹி தஆலா. நான் உம்ராவுக்காக வேண்டி நியத்து வைத்து விட்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உம்ராவுக்குரிய இஹ்ராமை நான் கட்டி விட்டேன். ஃபயஸ்ஸிர்ஹா லி யா அல்லாஹ், இந்த உம்ராவுடைய இந்த விடயத்தை எனக்கு இலகுவாக்கி தருவாயாக. ஃபதகப்பல்ஹா மின்னி யா அல்லாஹ், என்னிடமிருந்து இந்த உம்ராவை கபூல் செய்து கொள்வாயாக என்பதாக நாம் நியத்தை வைக்கிறோம். இப்போது நியத்தை வைத்து என்னுடைய கடமைகளை நாம் ஆரம்பிப்போம். உம்ராவுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவோம். இப்போது நாம் ஒவ்வொருத்தரும் என்ன வேண்டும், இந்த பயணம் இது சாதாரண பயணம் அல்ல, இது பெருமதியான பயணம். இந்த பயணத்தில் என்னுடைய அமல்களை நாம் கவனித்துக் கொள்ளணும். எத்தனையோ உம்ராக்கள் செய்வதற்காக வேண்டிய ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டிய எத்தனையோ பேர் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த தவாஃபையும் சஅயையும் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் வரக்கூடிய தொழுகைகளை மாத்திரம் அந்த காபாவுக்கு முன்னால் தொழுகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அறையிலே தொழுது கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய துப்பாக்கி சார்! அந்த இடத்தில் சென்று அந்த இடத்திலே தான் நாங்கள் தொழுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபா அந்த ஹரமிலே தொழுவது ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் 1,00,000 தொழுகைகளின் நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த நன்மைகளை நீங்கள் முதலாவது விளைவிக் கொள்ளணும். நீங்கள் அந்த உங்களுடைய அந்த அறைகளில் உங்களுக்கு தரப்படக்கூடிய ரூம்களில் இருந்து வரக்கூடாது. அந்த தரப்படக்கூடிய அந்த அறைகள் உங்களுக்கான இடங்கள் அது தூரமாக இருக்கலாம், அண்மையில் இருக்கலாம். நாம் சிரமங்கள் பாராமல், நாம் கஷ்டங்கள் பாராமல் நாம் அந்த காபாவுக்கு முன்னாலே தொழுகைக்கு நாம் முயற்சி செய்வோம். இப்ப இருந்தே நாம் எண்ணங்கள் வைக்க வேண்டும். நான் ஒரு தொழுகை தொழுதிருந்தால் 1,00,000 தொழுகைகள் தொழுது நன்மை இருக்கிறது. இது சாதாரண பாக்கியம். நாம் மஸ்ஜித் நபவிக்கு போகிறோம்.
எங்களை கூட்டிக் கொண்டு மஸ்ஜித் நபவிக்கு கூட்டி செல்வார்கள், மதீனாவுக்கு செல்வார்கள். அங்கே மஸ்ஜித் நபவியிலே ஒரு தொழுகை தொழுதால் 1000 தொழுகைகள் தொழுது நன்மை கிடைக்கும். எவ்வளவு பெரிய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு பயணம். இதிலே குர்ஆன்களை ஓதக்கூடியவர்கள் இருப்போம். எம்மோடு ஒரு குர்ஆனை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். எம்மோடு அந்த குர்ஆனை இணைத்துக் கொண்டு நாம் நினைக்க வேண்டும், 10 நாட்களுக்குள்ளால் நான் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பேன். இந்த 10 நாட்களுக்குள்ளால் நான் இத்தனை ஜிக்ருகளை செய்வேன், இத்தனை ஸலவாத்துகளை நான் ஓதுவேன் என்ற எண்ணத்தோடு நாம் வெளியாகும். நாம் இங்கிருந்து வெளியாகக்கூடிய சமயம் நான் அந்த பொருள்களை சேகரிக்க வேண்டும், இந்த சாமான்களை வாங்க வேண்டும், இந்த இடத்துக்கு போக வேண்டும், என்னுடைய உறவினர்களுடைய அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நாம் தவிர்த்து விட வேண்டும். நான் இது ஒரு அமலுக்காகவே சென்றேன். இந்த அமலை நான் பூரணமான முறையில் நான் நிறைவேற்றிவிட்டு வருவேன் என்ற எண்ணத்தோடு நாம் செல்ல வேண்டும். இந்த அமல் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்துடைய அமலாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்ல வேண்டும். ஆகையினால் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த பயணம் இது அமலுடைய ஒரு பயணம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம். அதனால் நாங்கள் ஒவ்வொரு நாம் நேரங்களை பெருமதியாக கழிக்க வேண்டும். அதிகமான நேரங்கள் இந்த ஹரமைன் ஷரீஃபை 2 இந்த கண்ணியமான இந்த இடங்களில் எங்களுடைய கூடுதலான நேரங்கள் கழியும். முக்கியமான இடங்களில் இருக்கும் அதை பார்ப்பதற்காகவே கூட்டி செல்வார்கள், எங்களை அங்கே அழைத்து செல்வார்கள். அந்த இடங்களுக்கு நாம் போவோம். ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் செல்லக்கூடிய இடம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடத்திற்கு நாம் செல்லப்படும். வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை நாம் கேட்க வேண்டுமோ அத்தனை விடயங்களையும் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடத்துக்கு நாம் செல்லப்போகிறோம். நாம் அந்த இடத்திலே நாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எந்தெந்த இடங்கள் நாம் இருக்கிறதோ அந்த இடங்களிலே நாம் அதிகமாக துஆக்கள் செய்யணும். இது ஹஜ்ஜில் மாத்திரம் கிடையாது, உம்ராவில் இருந்தால் இந்த இடங்களுக்கு நாம் எங்களை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களில் ஒன்றுதான் ஜம்சம் கிணற்றுடைய இடம். இது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்திலே நாம் சென்று நாம் துஆ செய்யணும். அடுத்த இடம்தான் முல்தஸம். இந்த இடத்தை உங்களுக்கு சொல்வார்கள், இதுதான் முல்தஸம் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கணும். எங்கள் உலகத்திலே தேவைகள் இருக்கும், ஆகிரத்திலே தேவைகள் இருக்கும், எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அடுத்ததுதான் ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் நாம் தவாஃபை முடித்து விட்டு நாம் வந்து தொழக்கூடிய எங்களை தொழ வைப்பார்கள். அந்த இடத்திலே நாம் துஆவை மறந்துவிடக்கூடாது. அந்த இடத்திலே நாம் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். அடுத்ததுதான் மீசாபே ரஹ்மா, அந்த காபாவை இருக்கக்கூடிய அந்த மீசா, இது அல்லாஹ்விடத்தில் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். இந்த இடத்திலே நாம் துஆவை மறந்துவிடக்கூடாது. அடுத்தது ஹஜருல் அஸ்வதுடைய கல், அந்த கல்லிடத்திலே துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த இடத்திலே நாம் அதிகமாக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அடுத்தது ருக்னே யமானி, அந்த காபாவிலே இருக்கக்கூடிய அந்த ருக்னே யமானி என்று சொல்லக்கூடிய இடம், இது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். அடுத்ததுதான் சஃபா மர்வா மலைகளிலே துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கிறது. நாம் தொங்கோட்டம் போடுவோம், 7 தடவை நாம் அங்கே சென்று வருவோம், 3.5 சுற்றுக்கள் நாம் சுற்றுவோம். அந்த சஃபா மர்வாவுடைய அந்த மலைகளிலே நாம் துஆக்களை மறந்துவிடக்கூடாது. எங்களுக்கு வழிகாட்டியை சொல்லித் தருவார்கள். நாமும் எங்களுடைய அந்த தேவைகள் இருக்கும், எங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் இருக்கும், அந்த விடயங்களையும் அந்த இடங்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அடுத்ததுதான் ஹஜ்ஜுடைய காலமாக இருந்தால் ஜம்ராத்துகள் இருக்கிறது. 3 ஜம்ராத்துகள், இதுவும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அடுத்தது முஸ்தலிஃபா உடைய இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். இதுதான் முஸ்தலிஃபா, ஹஜ்ஜாஜிகள் இருக்கக்கூடிய இடம் என்பார் சொல்வார்கள். அதுவும் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். அரஃபாவுடைய மலைக்கு எங்களை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். இதுதான் அரஃபாவுடைய மலை, இதுதான் ஜபல் ரஹ்மா என்பதாக சொல்வார்கள், மஷ்அருல் ஹராம் என்பதாக சொல்வார்கள். எனவே அந்த இடங்கள் இது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களாக இருந்து கொள்கிறது. எனவே இந்த இடங்களை நாம் துஆவுக்கென்று நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
இந்த இடங்களிலே நாம் அதிகமான பிரார்த்தனைகள் செய்யப்படக்கூடிய ஒரு இடமாக இந்த இடங்களை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அடுத்ததுதான், நாம் ஹஜ்ஜிலே பயணத்திலே எங்களுக்கு ஒரு கைட் சொல்லப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த இடங்களை எல்லாம் உங்களுக்கு காட்டுவோம். மிக முக்கியமான இடங்கள் இருக்கிறது. மதீனாவிலே முக்கியமான இடங்கள் இருக்கிறது. மக்காவிலே சில முக்கியமான இடங்கள் இருக்கிறது. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் நாம் பார்ப்போம். மதீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் பார்ப்போம். அதில் மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்றுதான் உஹதுடைய அந்த மலையை பார்ப்போம். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்றுதான் ஹிராவுடைய குகையை பார்ப்போம். ஹிராவுடைய குகைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருடங்கள் அந்த குகையிலே தரித்திருக்கிறார்கள். ஏறி இறங்கி இருக்கிறார்கள். இவ்வாதத்துகளை தனிமையிலே செய்திருக்கிறார்கள். வஹி இறங்கிய இடம் அதுதான். அந்த மலையை ஏறுவதாக இருந்தாலும் சாதாரணமாக 1 மணி நேரம் தேவைப்படும். அந்த மலையை ஏறுவதற்கு அந்த மலையை காட்டுவார்கள். அந்த இடத்தை செல்லக்கூடிய சமயம் என்ற உணர்வுகள் வர வேண்டும். இதுதான் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி இறங்கிய இடம், தனிமையில் இபாதத் செய்த இடம். இந்த இடத்தில் வைத்துதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்த இடம், இந்த வஹியை கொடுத்த இடம் இதுதான். அவர்களுடைய மனைவியார் அம்மையார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏறி இறங்கி அவர்களுக்கு உணவு கொடுத்த இடம் இதுதான். என்ற வரலாறை நாம் உள்ளத்தால் சந்திக்கிறோம். வெறுமை காதுகளால் கேட்பது கிடையாது. அந்த இடத்துல எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் உள்ளத்தால உருகி நாம் வேண்டும். அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய சமயம் அந்த உணர்வு ஏற்படும். ஜம்சம் கிணற்றை அடைகிறோமா? அந்த ஜம்சம் இருக்கக்கூடிய இடம் இப்போது மறைக்கப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை காட்டுவார்கள். நாம் என்ன வேண்டும்? இதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாயாரும் பட்ட சிரமத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு இதுதான் என்பதை நாம் உணர்வோம். இப்படி வரலாற்றை ஒவ்வொன்றாக உள்ளத்தால் நாம் எண்ணவும். நாம் மதீனாவுக்கு செல்வோம். எங்களை கூட்டிக் கொண்டு அந்த ரவுதாவுக்கு முன்னால கூட்டிக் கொண்டு செல்வார்கள். நேரம் தரப்படும். இந்த நேரத்திலே தான் அந்த ரவுதாவை நாம் அடையலாம் என்பது எங்களுக்கு வழிகாட்டல் சொல்லப்படும். ஏனால் முன்னரை போல் இப்போது அந்த ரவுதாவை நாம் எல்லா நேரமும் போக முடியாது. அந்த ரவுதாவை எல்லா நேரமும் சென்றடைய முடியாது. இப்போது நாம் புக் பண்ணப்பட்டு நேரம் எங்களுக்கு தரப்பட்டு அந்த நேரத்திலே தான் அந்த ரவுதாவை நாம் போவோம். அந்த ரவுதாவை போகக்கூடிய சமயத்தில் எங்கள் கண்களிலிருந்து உள்ள முருக வேண்டும், கண்களிலிருந்து கண்ணீர் வடிய வேண்டும். உயிரின் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த தியாகங்கள், அவர்கள் உலகத்திலே பட்ட கஷ்டங்கள், அவர்கள் உலகத்திலே எங்களுக்காக வேண்டி கேட்ட பிரார்த்தனைகள், இவைகள் எல்லாம் ஞாபகத்தில் வர வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஒரு சமயத்தில் வீட்டுக்கு வருகிறார்கள். முகத்தை பார்த்தார்கள். சந்தோஷமான முகத்தோடு ஹதரத் ரசூலுல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்த ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் கேட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி யா ஆயிஷா கமா தகத்தம் மின் ஸம்பியா வமா தஅக்கர வமா அலன வமா அஸர. யா அல்லாஹ், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா முன்பின் பாவங்களை மன்னித்து, இரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்களை மன்னித்து என்பார் துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு முடிந்தவுடன் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலை தன்னுடைய மடியில் படும் வரைக்கும் சந்தோஷத்துடைய மிகைப்பால் ஹதரத் ஆயிஷா சந்தோஷப்பட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா, ஏன் நீங்க இப்போது சந்தோஷப்படுகிறீங்க? சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய துஆவை கேட்டு எனக்கு சந்தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நேர்ந்து விட்டு என்பார்கள். சொன்னார்கள், இன்னஹா லிதஅவத்தில் உம்மத்தி ஃபி குல்லி ஸலா. உங்களுக்கு நான் இப்பதான் இந்த துஆவை செஞ்சிக்கிறேன், ஆனா என்னுடைய உம்மத்துக்கு ஒவ்வொரு தொழுகையும் நான் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரை பார்க்கக்கூடிய சமயம் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கண்களால் கண்கள் கிடையாது. நாம் இப்போது அந்த கபரை தரிசிக்க போகிறோம். அந்த கபரை பார்க்கக்கூடிய சமயம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பட்ட சிரமங்கள், எங்களுக்காக அவர்கள் செய்த தியாகங்கள்
எங்களுடைய வாழ்க்கையில் அது நினைவுக்கு வர வேண்டிய ஒரு இடம்தான் அந்த ரௌதா ஷரீஃபாக இருக்கும். அந்த இடத்தில் நாம் அதிகமாக அந்த ஸலவாத்துகளை நாம் ஓத வேண்டும். அதிகமாக நாம் அந்த இடத்திலே பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த ரௌதாவுடைய ஒரு இடமாக இருக்கும். இவ்வாறு அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, என்னுடைய பயணம் இது ஒரு மகத்தான ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள போகிறோம். இந்த பயணம் இது மன தூய்மையோடு செய்யப்படக்கூடிய ஒரு பயணம். மன தூய்மையோடு நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் அல்லாஹ் இந்த அமலுக்கு என்னென்ன கூலிகளை வைத்திருக்கிறானோ, என்னென்ன சிறப்பம்சங்களை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ, அனைத்து சிறப்பம்சங்களையும் அடைந்தவர்களாக அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றுவார். எங்களுடைய ஒவ்வொரு ரூபாக்களும் இதிலே அல்லாஹ் பல மடங்கு இரட்டிப்பாக்கி தருவார். நாம் எண்ணிவிடக்கூடாது, இதை நாம் செலவழிக்கிறோம், இதை கவர் பண்ணுவதற்காக வேண்டி அங்கிருந்து ஏதாவது ஒன்றை கொண்டு வர வேண்டும், ஏதாவது சாமான்கள் எடுத்துக்கொண்டு இங்க கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாரும் சென்று விடாது. யாரும் அந்த எண்ணத்தோடு ஒரு கால அடி கூட வைத்து விடாதீங்க. அல்லாஹ் தஆலா அந்த காபா ஷரீஃபை நாம் தவாஃப் செய்யக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு எவ்வளவு பெரிய கூலிகளை தருகிறான்னு சொன்னா ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒரு பாதத்தை எடுத்து வைத்து மறு பாதத்தை வைக்கக்கூடிய சமயம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தரஜா உயர்த்துகிறான், ஒரு நன்மை அல்லாஹ் தருகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் அந்த காபாவோட 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்குறான். தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 40 ரஹ்மத்துகள் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அந்த அந்த காபாவுக்கு முன்னால் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 40 ரஹ்மத்துகளை கொடுக்கிறான். தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த காபாவை பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் 20 ரஹ்மத்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு பாக்கி, எவ்வளவு நன்மைகள் அடையக்கூடிய அந்த ஒரு செயலிலே அது கலந்துவிடக்கூடாது. செல்வார்கள் குளிக்க போய் சேத்தை பூசின கதையை ஆகிவிடக்கூடாது என்பார்கள். நலவை நாம் செய்ய போகிறோம், நன்மையான காரியத்துக்கு நாம் காலெடுத்து வைக்கிறோம். அன்பான தாய்மார்கள், சகோதரிகளை, எங்களுடைய எண்ணங்களை சீராட்டி நாம் ஒரு கடைசி பயணத்தை மேற்கொள்கிறோம் என்ற எண்ணத்தோடு வெளியாகவும் அல்லாஹ் எங்களுடைய பயணங்களை இலகுவாக்கி தருவான். எங்களுடைய அமல்களை அல்லாஹ் லேசாக்கி அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை கபூல் செய்வான். எங்களுடைய உம்ராக்களை கபூல் செய்து அந்த உம்ராக்கள் மூலமாக என்னென்ன குற்ற பரிகாரம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அத்தனை குற்ற பரிகாரங்களையும் பெற்றவர்களாக எம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் இதன் மூலமாக இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பயணமாக, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மைகள் இல்லாமல் ஆக்கப்பட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பயணமாக இந்த பயணத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த பயணங்களை அல்லாஹ் சிறந்த பயணங்களாக எங்களுடைய பயணங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.